இந்த சுகன்யா திருந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி சுகன்யாவை பார்த்தாலே நம்ம மீனாக்கு பிடிக்காது. அரசி விஷயத்தில் அந்தளவுக்கு எல்லாமும் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே இப்போ வரைக்குமே சுகன்யா வந்து திருந்தவே மாட்றாங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. சடனாக பாண்டியன் வேற கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த டைமில் இங்கே மீனாவோட அம்மா அப்பா வேற வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு வேலை கிடச்சனால ஒரு நேர்த்திக்கடன் வந்து நாங்கள் கோயிலில் வந்து செலுத்தணும், குடும்பத்தோடு எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு எப்படியோ சம்மந்தி நீங்கள் மட்டும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரலைன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு இந்த வேலை வந்து கிடச்சிருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது எங்கள் சுகன்யா இருந்துக்கிட்டு அவர் ஒன்றும் பணம் கொடுக்கலையே, மீனா தான் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே மீனாவோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இன்னொரு பக்கம் பயங்கர கோவம் வருது. எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவும் கோவமாக பேசிட்டு மீனாவோட அம்மா அப்பா வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் மீனாவோட அப்பா இருந்துக்கிட்டு இங்கே பாரு மீனா, நீ பண்ணது ரொம்பவே தப்பு, நீ இந்த விஷயத்த வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், நான் என்ன முட்டாளை, என்னை அசிங்கப்படுத்துகிறீங்களா குடும்பமாக சேர்ந்து, உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் வந்து நீ யாரோ நாங்கள் யாரோ தான், அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. மொத்த கோவத்தையும் சுகன்யா மேலே தான் வந்து காட்டுறாங்க. தேவையில்லாத வேலை எதுக்காக பார்க்குறீங்க, உங்களை யார் இப்போ உண்மையை சொல்ல சொன்னால், எனக்கு உண்மையை சொல்ல எங்கள் வீட்டில் வந்து தெரியாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ வந்து தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டேன், நான் வந்து பொய் சொல்லல, நடந்தது தானே சொன்னேன், நடந்ததை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி என் விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாங்க. எங்கள் சுகன்யா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே எல்லாருமே மாற்றி மாற்றி சுகன்யாவை திட்டுறாங்க. பழனி, எங்கள் கோமதி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் சுகன்யா உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா, அடுத்தடுத்து எதனாலும் வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருப்பியா மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. என்னத்தாச்சு நீங்கள் கூட இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆமாம் அப்புறம் எப்படி பேசுகிறது, எவ்வளோ சந்தோஷத்தோடு வந்து வந்திருந்தாங்க, போகும்போது பாரு எவ்வளோ சங்கடத்தோடு போகிறாங்க, ஏன் இப்போ பாரு மீனா கூட எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு ஆளாளுக்கு சுகன்யாவை திட்டிகிட்டு இருக்கிறீங்க, சுகன்யா என்ன தப்பு பண்ணுச்சு, நடந்த விஷயத்த தானே சொல்லுச்சு, சுகன்யா சொல்லலைனாலும் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய தானே போகுது, சுகன்யாவை நீங்கள் திட்டி எதுவும் ஆக போகிறதில்ல, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த செந்தில் பையன்தான், அவன்தான், அவன் வந்து என்கிட்ட கேட்காம அவனே ஒரு முடிவெடுத்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணி அவன் வந்து எங்களை என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. சுகன்யாவுக்கு இப்போ ரொம்பவே மன நிறைவாக இருக்குது, ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு தான் நிற்கிறாங்க. அதை நோட் பண்ண மீனா பார்த்தீங்கன்னா சுகன்யாவை முறைச்சிட்டு இருக்கிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு சுகன்யா, ஓ வேலையை மட்டும் இதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீ மறுபடியுமே பண்ண அவ்வளோதான், என்னோட இன்னொரு முகத்தை உனக்கு காட்டுற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி என்னை பற்றி உனக்கு தெரியும். இங்கே சுகன்யா எதுவுமே பேசாமல் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே இங்கே பழனிக்கிட்ட ஒரு மாதிரி வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க. எல்லா பேருமே வந்து திட்டுறாங்க. அவங்க கூட நீங்களும் சேர்ந்து என்னை வந்து பேசுகிறீங்க, மாமா தான் இந்த வீட்டில் வந்து ரொம்பவே கரெக்டாக பேசுகிறாரு, அவர் பாருங்கள் என்னை விட்டு தந்தாரா, நான் பண்ணதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாரு, ஆனால் நீங்கள் இருக்குங்களே, என்னோட வாழ்க்கை தான் வந்து சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தேன், ஆனால் என்னோட 2வது வாழ்க்கை கூட வந்து எனக்கு சரியாக அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. உடனே பழனி இருந்துக்கிட்டு, சுகன்யா இப்போ எதுக்காக அழுகிற, உன்னோட முதல் கணவர் மாதிரி நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், உன்னை நல்லாவே நான் பார்த்துக்குவேன், நீ தான் இப்படிலாம் பண்ணாத, பாவம் தானே, மீனை பாரு அவ்வளோ ஃபீல் பண்ணது, இப்போ என்ன நான் இல்லாத விஷயத்த நடக்காத விஷயத்தையா சொல்லிவிட்டேன், இப்படிலாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு வந்து சுகன்யா வந்து அப்படியே ஒரு இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, நான் உன்னை எதுவுமே சொல்லலம்மா, நான் உனக்கு எப்போதுமே வந்து துணையாக தான் நிற்பேன் சரியா, நீ வந்து முன்னாடி வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி இதுக்கப்புறம் வந்து நீ யோசிக்காத, ஃபீல் பண்ணாத. மீனா ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க. கோமதி ராஜி போயிட்டு மீனாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் உன் அப்பாவை பேசி நீ தான் வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும், அவருக்கு கோவம் இருக்க தான் செய்யுது, நீ பேசினா சரியாயிடும் மீனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சரி கோமதி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இங்கே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் காலை கட் பண்ணி வச்சாங்க. அடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அட்டன் பண்ணுறாங்க. என்ன மீனா சொல்லு, நீயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்பா கிட்ட இந்த விஷயத்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது பெரிய ஒரு கதைம்மா, இதனால தேவையில்லாத பிரச்சனை எங்கள் வீட்டில் எப்போயோ வந்துருச்சு. அவர் வந்து என்கிட்டயே இதை பற்றி வந்து சொல்லலை. மாமா கொடுத்த பணத்தை வந்து அப்பா கிட்ட கொடுத்ததா எனக்கே வந்து இந்த விஷயம் லேட்டாக தான் தெரியும். அந்த டைமில் தான் நான் வந்து அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே மீனா வந்து அவங்களோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்பா ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாரு மீனா. இப்போதைக்கு அப்பா வந்து சமாதானம் ஆக மாட்டார், தெரியும்ல அப்பா பற்றி எப்படின்னு. ஆமாம்மா, நீ தான் எதனாலும் சொல்லி புரிய வைக்கணும். இப்போ தான் அப்பா என்கிட்ட பேசினாரு, கொஞ்சம் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சுகன்யா ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டாளா அம்மா? அவங்க எப்போயுமே அப்படி தான் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறது முக்கால்வாசி அவங்க மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மயிலக்கா இருந்தாங்க, அவங்க ஓரளவு இப்போ வந்து திருந்திட்டாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இவங்க தான் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிறாங்க. அரிசி விஷயத்துலலாம் முக்கால்வாசி வந்து இவங்க தான் அரிசி வாழ்க்கையவே கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சரிடி மீனா, இதுக்கப்புறமாச்சும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் உஷாராயிரு. அந்த பொண்ணை பார்த்தாலே கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச ஆளாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, நீ எப்படினாலும் வந்து அப்பா அப்பா மனசை நீ தான் மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி, அப்பா சொன்ன மாதிரியே குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே போவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. மீனாவோட அம்மா வந்து காலை கட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. செந்தில் வந்து முதல் மாதம் சம்பளம் வந்துருச்சு. அதனால் இங்கே லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா தடபுடலாக எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க சவுண்டு விட்டு. செந்தில் கூப்பிடவுமே எல்லா பேரும் எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பாண்டியனுமே வராங்க. பாண்டியன் சும்மாவே செந்தில் மேலே பயங்கர கோவத்தில் தான் இருந்தாங்க. என்னடா செந்தில் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு கேட்கும்போது, அம்மா இன்னைக்கு என்னோட முதல் மாதம் சம்பளம் வந்திருக்குது, அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பிடிச்ச திங்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்கே செந்தில்கிட்ட போயிட்டு, என்னடா செந்தில், ஏன்டா அப்பா கிட்ட கேட்க வேணாமா, நீயா இப்படிலாம் வந்து வாங்கிட்டு வந்தால் அவருக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அம்மா இதில் என்ன இருக்குது, என்ன சுதந்திரமே கிடையாது அந்த வீட்டில், நான் சம்பளம் வாங்கியிருக்கிறேன், நான் சம்பளத்தில் வந்து என்னோட சம்பளத்தில் நான் வந்து எனக்கு தோணுனதை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது அது ஒரு தப்பா, அதுக்கு கூட நான் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா செந்தில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க, இப்போ இது ரொம்ப முக்கியமா, உங்ககிட்ட நான் நேற்றே என்ன சொன்னேன், என் பேச்சை கேட்காம இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன, இதை வந்து மெதுவாக கூட வாங்கக்கூடாதா, ஆல்ரெடி வந்து இங்கே பிரச்சனை போயிட்டுருக்குது, இது தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, மாமா வந்து செம கோவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே மீனா பேசுகிறதையும் கோமதி பேசுகிறதையும் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதனால் பாண்டியனுக்கு வந்து செம கோவம் வருது செந்தில் மேலே. இங்கே பாண்டியனுக்கும் ஏதோ வந்து ஷர்ட்டோ ஏதோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதை வந்து ஆசையாக பாண்டியன் கிட்ட போயிட்டு கொடுக்க போகிறாரு. இந்தாங்கப்பா, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் என்னோட மாத சம்பளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை வந்து நம்ம செந்தில் முகத்துலேயே வந்து தூக்கி போட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்ன பெரிய ஆள் ஆகிட்டியா, அந்த ஒருத்தன் மட்டும்தான் என் பேச்சை கேட்க மாட்டாமல் இருந்தேன் அந்த வீட்டில், இப்போ நீயுமா, இதுக்கு முன்னாடி எப்படிடா இருந்த, என் பேச்சை மீறி எதுனாலும் வந்து ஒரு பொருளாச்சும் வாங்குவியா, எல்லாமும் என்கிட்ட கேட்டு தானே வாங்குவேன், இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, ஓ நீ சம்பாத்தியம் தனியாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்தவன் இந்த வீட்டில் இருக்கிறான் சரவணன், அவன் எப்படி இருக்கிறான், இப்போ வரைக்கும் வந்து அவள் எதனாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 1000 ரூபா அன்னைக்கு கூட தங்கமேலுக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், இப்படிலாம் இருக்கிறான், நீ இப்படிலாம் பண்ணுறியா, உருப்பிட்ட மாதிரி தான் என்ன, இந்த சட்டை யாருக்கு வேணும், இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து கேவலமாக பேசுகிறாங்க. இங்கே செந்தில் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இஷ்டத்துக்கு தெரியலால, பேசாமல் நீயும் குடும்பத்தையும் தனியாக பார்த்துக்கலாம்ல, இன்னும் அப்படி தான் போலையே, கூட்டு குடும்பமாக எல்லோரும் ஒன்றா இருந்துகிட்ருக்கோம், நீ இப்படிலாம் பண்ணால் அது வந்து சீக்கிரமே வந்து 2ஆக பிரிஞ்சிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே செந்தில் இருந்துக்கிட்டு, என்னப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்பவே ஓவராக பேசுகிறீங்க, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் வந்து எங்களை ரொம்ப ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடையாது, நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் என்னோட முதல் மாத சம்பளத்தில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் சின்ன பையனா உங்ககிட்ட வந்து 1 ரூபா 2 ரூபா வாங்கி நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்களை
பண்ணிக்கிறதுக்கு? நாங்களாம் வளர்ந்துட்டோம். அண்ணன் தான் வந்து முட்டாளாக இருக்குது. அண்ணனுக்குமே ஆசை இருக்க தான் செய்யும். அது ஆனால் வந்து உங்களுக்கு பயந்துக்கிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு பேரில் அது வந்து தன்னோட ஆசையெல்லாம் தொலைச்சிட்டு இருக்குது. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு வந்து நான் நினச்சத பண்ணணும். இதுக்கு முன்னாடியே உங்களை எதிர்பார்த்தே நான் வந்து வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்ட, ஓ நீ வந்து இப்போ எதிர்த்து பேச வேற ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் நீ யாருக்கிட்ட கற்றுக்கிட்ட? ஓ கவர்மெண்ட் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே கொழுப்பு கூடிருச்சா? இந்தா இன்னைக்கு உங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்தார். அவர் ரொம்பவே அசிங்கப்படுத்தி போயிட்டாரு. ஓ இப்போ போய் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட வாங்கி போயிட்டு நீ வந்து வேலை வாங்கியிருக்கிறியடா. அசிங்கமாக இல்லை? நீ மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணி தந்திருக்க மாட்டேனா? லோன் மூலம் பணத்தை எப்படினாலும் ரெடி பண்ணி தந்திருக்க மாட்டேனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் நல்லா ரெடி பண்ணி தந்திருப்பீங்களே. அதான் இந்த நம்ம கதிர் விஷயத்தில் தெரியுதுல நல்லா அவங்களோட நிலைமை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா வாங்கி தரேன் அந்தா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வரைக்குமே வந்து கதிருக்கு என்ன உடனே லோனை வாங்கி தந்துட்டிங்களா? அதே மாதிரி தான் அந்த டைமில் உங்ககிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன்னா அப்படி தான் எதனால கை விரிச்சிருப்பீங்க. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் தான் நான் வந்து என்னால் எப்படி ரெடி பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு, என்ன செந்தில் எதுக்காக இப்படிலாம் நீ அப்பா கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அம்மா நான் வந்து ஒன்றும் தப்பாக பேசலை, நான் வந்து சரியாக தான் பேசுகிறேன். அவங்களுக்கு பதில் சொன்னால் அது எதிர்த்து எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அர்த்தமா? அப்படி நான் எதுவுமே பேசாமல் இருந்தால் அவர் சொல்கிறதா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லாமும் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் அண்ணங்கிட்ட கூட கேட்டு பாருங்கள். அவருக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லையா? அவருக்கு இப்படி ஆசைப்பட்ட பொருளை எதுவும் வாங்கணும், தான் பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதா? நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அப்படியே சம்பள காசை உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன். அதில் ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன். உங்கள் கையிலேருந்தே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு அப்படியே வந்து முகத்தில் அடித்த மாதிரி ஆயிடுது. இங்கே நம்ம சரவணமே அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. சரவணா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறான், நீ சொல்லு. என்ன என் கையில் உனக்கு வாங்கி செலவு பண்ணுறது உனக்கு விருப்பம் இல்லையா? உனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லைப்பா. ஆனால் வந்து நாங்கள் இன்னும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இப்போ வரைக்குமே நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஃபீல் ஆகுது. ஏன்னா நாங்களும் ஒரு 4 இடத்துக்கு போகிறோம். நாங்களும் வந்து எதனாலும் வாங்கணும் செய்யணும் விருப்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ரூ. 1 ரூ. 10 எவ்வளோ காசுனாலுமே ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் சரி பெரிய அமௌண்ட்டுனாலும் சரி உங்ககிட்ட தான் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ செந்தில் வந்து தனியாக அவன் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவன் ஆசைப்பட்டதை அவன் வாங்கிக்கிட்டான். அதே மாதிரி எனக்குமே ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுமே அவரோட மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையுமே கொட்டி எங்களுக்கு நல்ல அப்பாவாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் வந்து சொல்லிக்கிறீங்க. நாங்கள் வந்து சொல்லிக்கல. நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது. எங்களை வந்து ஏதோ வந்து ஒரு கைதி மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம். அதை கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்பவே மோசமான அப்பா தான். எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா டைம்லேயும் வந்து நீங்கள் நிரூபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்டபடியாக வந்து செந்தில் வந்து பேச ஆரம்பிச்சிடாரு. பாருங்கள் அன்னை மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவர் மனசில் நிறையா கஷ்டம் இருக்குது. ஆனால் அவன் வந்து வெளியே காட்டிக்க மாட்டான். அதுதான் வித்தியாசம். என்னால் அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் முகத்தில் அடித்த மாதிரி செம்மையாக பேசிடுறாரு. இதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பாண்டியனுக்கு கோவம் வந்து இங்கே செந்தில் அடிக்கிறதுக்காக வந்து போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து நீங்கள் என்ன தப்பாக சொல்லிட்டாரு சொல்லுங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள் மாமா. நான் வந்து உங்களை எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஆனால் இவர் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அதுதான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் இப்போ இவர் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நியாயப்படுத்த வந்து விரும்பலை. ஆனாலும் நீங்கள் எல்லாரையும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் ஒரு மாதிரி வந்து எமோஷ்னல் ஆகிறாரு, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, உடஞ்சி போய் உட்காந்துறாரு. கதிர்ராஜ்லாம் ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியாமல் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து சுகன்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் நம்ம எதுவுமே பிரச்சனை பண்ணாமலே வந்து பிரச்சனை வந்து நடக்குதே, பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் அவங்களாம் பேசுனதை மனசில் வச்சுக்காதீங்க. எனக்கு தெரியுங்க என்னோட புருஷன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம பாண்டியனுக்கு ஒரு வித சப்போர்ட்டாக ஆறுதலாக வந்து இது பண்ணுறாங்க. இங்கே மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க ரூமுக்கு வந்து நம்ம செந்தில கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே கோமதி கிட்ட நம்ம பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் நல்லா அப்பா கிடையாதா,
கோமதி, நான் வந்து எதுக்காக அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, இவனுங்க என்னை புரிஞ்சுக்கலையில, அதான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே பாண்டியன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது. வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.